ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்ட்ரி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ட்ரி கிச்சனில் ஒரு சூப்பரான பிரெட் ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம டீ ஷாப், ஜூஸ் ஷாப்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க. அதே மாதிரி ஸ்டைல் தான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. புதினா வச்சு, மைனஸ் வச்சு. வாங்க, எங்கள் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ட்ரி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு பார்த்திங்கனானது பார்த்திங்கன்னா மைனஸும் புதினா சட்னியும் தான். அதை பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம் இன்றைக்கி. வாங்க அது எப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மைனஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். மைனஸுக்கு பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நான் ஒரு அளவு தான் சாப்பிட போகிறதுனால ஒரு முட்டை எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா உடச்சி ஒரு சின்ன ஜாரில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் ரொம்ப பெருசாக நிறைய முட்டைன்னா உங்களுக்கு பெரிய ஜாரில் ஊற்றிக்கோங்க. சின்ன கொஞ்சமாக சேர்த்து சின்ன ஜாரே போதும். அதுக்கு ஒரு முட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பல் பூண்டு, ஒரு 8 மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 8 போதும், இல்லை 7 போட்டு தான் போதும், கம்மியாக போடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சிட்டிகை உப்பு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டுறாதீங்க. ஒரு முட்டை இது அளவு போதும். அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போதும். இதை பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் விட்டுக்கணும். ஆயில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ ஆயில் விட்டுக்கிறேன். அரைக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணியாக இருந்தால் திருப்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இல்லைனா ஒரு மேக்ஸிமம் அதிகமாக தேவைப்படும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி தேவைப்படும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு அந்த கண்டென்சி வரும். தண்ணியாக இருந்தால் நம்ம ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். இல்லை திக்னஸ் கரெக்டாக வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடையில் சாப்பிட்ருப்பீங்கன்னா அப்போ பாருங்கள். அதே அந்த குவாலிட்டி உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்தால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ரீமியாக வரும். அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சர் வந்தால் போதும், நிப்பாட்டிக்கோங்க. ஆயில் விட வேண்டாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 100 ml ஆயில் விட்டுருப்பேன் ஒரு முட்டைக்கு. பாருங்கள், ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா மைனஸ் செம்ம திக்காக சூப்பராக செம்ம டேஸ்ட்டாகவும் வந்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா மிக்ஸி ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை பார்த்திங்கன்னா அப்பப்போ ஸ்டாப் பண்ணி இது பண்ணுங்கள். அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே மாறிடும். மைனஸோட டேஸ்ட்டு திக்காகிடும் ரொம்ப. பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம புதினா சட்னி தான் பார்ப்போம். புதினா சட்னி பார்த்திங்கன்னா நான் 1/2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/2 வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாக கட் பண்ண தேவையில்ல. ஓரளவுக்கு மீடியமாக பார்த்திங்கன்னா அரையிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இதுமாதிரி கட் பண்ணிப்போம். 1/2 வெங்காயம் போதும். நம்ம கொஞ்சம் செய்ய போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, அது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டாக எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு. அது கூட பார்த்திங்கன்னா பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புதினா பார்த்திங்கன்னா அலசி வச்சுருக்கேன். புதினா பார்த்திங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா புதினா இன்றைக்கி அரைக்க போகிறேன். பாருங்கள், நல்லா அரைக்கணும். இது அரைக்கும் போது லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, தண்ணி ஆகிடும். அதுக்காக புதினா ஓரளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப அரைச்சிடாதீங்க. ஓரளவுக்கு மீடியமாக பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த புதினா சட்னி பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரில்லு, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். பிரெட் ஆம்லெட்டுக்கு, க்ரில்லு, தந்தூரிக்கெலாம் பார்த்திங்கன்னா இது மெயினாக யூஸ் ஆகும். மைனஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணாலும் பத்தாது எங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நான் மைனஸ் எப்போயும் வீட்டில் அரைச்சி வச்சுப்போம். அப்பப்போ தேவைப்படும்ன்ட்டு நான் ஆர்டர் போட்டாலே ஒரு 1/2 hour முன்னாடியே நம்ம அரைச்சிடுவோம் முன்னாடியே மைனஸு. ஏன்னா மைனஸ் யாராருக்கு பிடிக்கும் பார்த்திங்கன்னா அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக எங்களுக்கு. அப்போ தான் தெரியும் யாராருக்கு மைனஸ் பிடிக்குன்ட்டு. வாங்க, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரெட் ஆம்லெட் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண பார்த்துருவோம். நான் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். பாருங்கள், இதுமாதிரி உடச்சி ஒரு கிளாஸில் ஊற்றிக்கோங்க. அப்படின்னா ஒரு கப் இருந்தாலும் கப்பில் ஊற்றிக்கோங்க. முட்டை பார்த்திங்கன்னா நல்லா அடிக்கணும், பிளெண்ட் பண்ணணும். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளாஸில் அப்போ தான் பார்த்திங்கன்னா வாட்டமாக இருக்கணும் நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், ஒரு முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிப்போம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அது அளவுக்கு முட்டை நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் 2 முட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா 2 முட்டைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கோம். உப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக மீடியமாக சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா கலருங்க. உங்கள்கிட்ட எக் பீட்டர் இருந்தால் எக் பீட்டர் வச்சு கலக்குங்க. இப்படி இல்லைனா டீஸ்பூன் போட்டு நல்லா அடிங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் டீஸ்பூன் தான் கரெக்டாக பெட்டராக இருக்கும் டப்புன்னு அடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பட்டர் பார்த்திங்கன்னா அமுல் பட்டர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா எண்ணெய் இருந்தாலும் சரி, நெய் இருந்தாலும் சரி, நீங்கள் அதை வச்சே பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். எனக்கு பர்டிகுலர் பட்டர் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். அதனால் நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பட்டர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ரெட்டு எடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு முக்கியமாக ஸ்வீட் ப்ரெட் யூஸ் பண்ணாதீங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா இருக்க டேஸ்ட்டே மாறிடும் உங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நார்மலாக பேக்கரி வைக்கிற ஃப்ரெஷ் ப்ரெட்டு வாங்கிக்கோங்க. ஸ்வீட் இல்லாத ப்ரெட்டாக வாங்கிக்கோங்க. பாருங்கள், அப்போ சூப்பராக இருக்கும் ப்ரெட் ஆம்லெட்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தடவி ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தனியாக ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓரளவுக்கு ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சின்ன திருப்பி ஒரு பட்டரை ஊற்றிட்டு பட்டர் நல்லா உங்களுக்கு ஃபுல்லாக பேன் ஃபுல்லாக இது வர அளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா சுற்றி இது பண்ணிப்போம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட்டர் ஊற்றினா. அப்படி இல்லைனா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்லேட்டுக்கு பார்த்திங்கன்னா முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. முட்டை உடச்சி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஃபுல்லாகவும் பரவுற அளவுக்கு. பரவுறது ப்ரெட் பார்த்திங்கன்னா 2 ப்ரெட் வைக்கலாம் இந்த ஒரு ஆம்லேட்டுக்கு. பாருங்கள், இப்போ டிப் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுருக்கோம். அப்படியே இல்லை நீங்கள் அப்படியே போட்டாலும் ஓகே. நான் எப்பவுமே திருப்பி விட்டுருவேன். இந்த மாதிரி
திருப்பி விட்டு அப்படியே ஒரு ரைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த முட்டை நல்லா வேகும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைனஸ் ரெடி பண்ணி பார்த்திங்களா, ஒன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் அப்ளை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா புதினா அப்ளை பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஓரளவுக்கு முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சைடில் கீழே வந்து பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் அப்ளை பண்ணிவிடுவோம். எப்பவுமே பார்த்திங்கன்னா மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் அப்ளை பண்ணுறாங்க. ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் தான், ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகும்போது. நெக்ஸ்ட் வந்து புதினா சட்னி தான் பாருங்கள், அப்படியே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் அப்படியே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் தான். சீஸ் வேணும்னா உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, சீஸ் வேண்டாம்னா வேணாம் விட்டுருங்க அப்படியே. பாருங்கள் எனக்கு சீஸ் பட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதனால் தான் சீஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்லேட் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு, அதை அப்படியே மடிச்சு விட்ருவோம் ரெண்டாக சேர்த்து. ஒன் சைடு ஃபஸ்ட்டு மடிச்சு விட்ருங்க, நெக்ஸ்ட் ஒரு சைடு மடிச்சு விட்டு நல்லா உங்களுக்கு நல்லா ஒட்டின மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு சீஸ் நல்லா ஒட்டி இது பண்ணிவிடுங்க. பாருங்கள் நல்லா உங்களுக்கு சீஸ் நல்லா ஒட்டி ஆகிடுச்சு உள்ளது கூட. எப்பவுமே சீஸ் வந்து லைட்டாக ஹீட் ஆகணும், அப்போ தான் பார்த்தா உருகி உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும், சூப்பராக இருக்கும் சாப்பிட வேறு. பாருங்கள் லைட்டாக ரெண்டாக மடிச்சு விட்ருவோம். மடிச்சு விட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக வைங்க. அப்புறம் திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வைங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அப்பப்போ திருப்பிட்டே இருங்க ஹீட் ஆகும்போது. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குக் ஆகும் நல்லா, உங்களுக்கு ஆம்லேட்டும் குக் ஆகும், அதேமாதிரி சீஸும் லைட்டாக உருகி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. நம்ம ஹோட்டலில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிப்பியை, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் மைனஸை பிடிக்குமோ அவங்களும் இதை பார்த்து கற்றுக்கோங்க. பாருங்கள் சூப்பராக நம்ம கட் பண்ணி சாப்பிட போகிறோம். இதை எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை, சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் தான் பசங்க செஞ்சு கொடுங்க, எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். எங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ.